வேங்கை வயல் பிரச்சினைக்கு இன்று வரை முதலமைச்சர் செல்லாதது ஏன் என ஆளும் தரப்பை கேள்வி கேட்க வேண்டிய திருமாவளவன் சம்பந்தமே இல்லாமல் அதிமுக தலைவர்கள் பற்றி விமர்சனம் செய்து வருவது பொதுமக்களிடையே பெரும் வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமாவளவன் அவர்கள் கருணாநிதியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர் மற்றும் ஒரு பார்ப்பன பெண்ணை அதாவது ஜெயலலிதாவை திராவிட இயக்கத்தின் தலைவராக உருவாக்கியவர் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிமுகவின் அரசியல் கருணாநிதி எதிர்ப்பை மையமாக கொண்டிருப்பதாகவும் இதனால் தமிழகத்தில் தேசிய கட்சிகள் வளர முடியவில்லை என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகத்திற்கு பல நன்மைகள் செய்திருப்பது தெரியவருகிறது. 1991 முதல் 2016 வரை சமூக நீதிக்காக பல திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளார். மேலும் 1991 முதல் 96 பின்தங்கியோர் மற்றும் பட்டியல் சாதி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உயர்வு, இலவச தையல் இயந்திரங்கள், 69% இடஒதுக்கீடு, சட்ட பாதுகாப்பு. மேலும் 2001-6 பட்டியல் சாதி மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு இலவச யூனிஃபார்ம், காலணி, பைகள், பழங்குடி கிராமங்களுக்கு மின்சாரம் மற்றும் சாலை வசதிகள் அமைத்து கொடுத்தல், 2011-14களில் சாதி வன்முறை தடுப்பு சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துதல், இலவச லேப்டாப், பழங்குடி பெண்களுக்கு கடன் மானியம் வழங்குதல், 2015-16களில் ஆதிவாசி கிராமங்களுக்கு 100% குடிநீர், அருந்ததியருக்கு வீட்டு நிலம் வழங்குதல் போன்ற பல திட்டங்களை செய்துள்ளார். ஆனால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மேல் பல எதிர் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இலங்கை தமிழர் பிரச்சனைகள் மத்திய அரசை பின்பற்றியது, கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் தமிழக நலன்களை பாதுகாக்காதது, மேலும் இலங்கை உள்நாட்டு போரில் வாய்மொழி ஆதரவு மட்டுமே தெரிவித்தது என பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் TANSI நில ஒப்பந்தம், 2G ஊழல், முள்ளிவாய்க்கால் படுகொலையின் போது மத்திய அரசை எதிர்க்காமல் இருந்தது, மேலும் காவிரி நீர் பிரச்சனைகள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்காதது என மக்களுக்கு எதிராக பல குற்றங்களை செய்ததாக கூறப்படுகிறது.